ஹலோ வணக்கம்ங்க. நான் கிருத்திகா. நேற்று வந்து நம்ம மவுண்ட் எவரெஸ்ட்டோட பாதி பார்ட் 1ல பார்த்தோங்க. இன்றைக்கி வந்து அதோட பார்ட் 2 தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதோட கன்டினியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எவரெஸ்ட் சிகரத்தில் இந்த மலை ஏறுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரபலமான பயணிகளாக வந்து மாறியிருக்காங்க. அது இருந்தாலுமே அது வந்து என்னென்னா ஒரு ஆபத்தான செயலாக இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எடுத்த உடனே எவரெஸ்ட் மலை ஏறுறது அப்படின்றது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம். மலை ஏறணும் அப்படின்னா அதுக்கு மற்ற மலை ஏதாச்சும் ஏறி பழக்கம் இருந்தால் மட்டும்தான் இந்த எவரெஸ்ட் மலையை வந்து ஏற முடியும். இந்த எவரெஸ்ட் மலையை ஏறத்துக்கு வந்து ஒரு நல்ல உடல் நலம் இருக்கணும், நல்ல உபகரணங்கள்லாம் அவங்க நல்ல இதுவாக எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பயிற்சி பெற்ற இந்த வழிகாட்டிங்க சொன்னேன் இல்லையா, ஷெர்பா அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் அந்த மாதிரி பயிற்சி பெற்ற ஒரு ஆளுங்களை கூட வச்சுக்கிட்டு தான் வந்து அந்த மலையும் வந்து ஏறணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பனிச்சரிவுகள் சொல்லிட்டு நிறைய அபாயம் கொண்ட நிறைய இடங்கள்லாம் வந்து இருக்குங்க. மோசமான வால்நிலை காரணமாக கூட மலை ஏறும்போது கீழவும் விழுந்திருக்காங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஏறுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக உயரத்தை பார்த்து பயமும் இருக்கக்கூடாது. ஆக்சிஜன் லெவலை கட்டுப்படுத்துகிற மாதிரி அவங்களோட நிலையை வந்து அவங்க கண்டிப்பாக வச்சுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்களால மலையை வந்து ஏற முடியும். அப்படி இல்லாமல் அவங்கக்கிட்ட இருக்கிற ஆக்சிஜன் பாட்டிலை வச்சு அவங்க நம்பி ஏறினாங்க அப்படின்னா அது வந்து சில நேரங்களில் கைவிட்டுடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் இந்த எவரெஸ்ட்டை வந்து 8000 மீட்டருக்கு 26,000 அடி வரைக்கும் மேலே இருக்க பகுதியெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மரண மண்டலம் அப்படின்னு வந்து இதை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிகளில் வந்து ரொம்ப நேரம் தங்குவாங்க இல்லையா, அங்கேயே உணவு சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் வந்து தங்குறவங்கள வந்து ஒரு உயர நோயும் வந்து வருங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு மூளை வீக்கத்தையும் வந்து இந்த எவரெஸ்ட் மலை ஏறுறதோட காரணமாக வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. இந்த எவரெஸ்ட் மலை ஏறுறவங்களுக்கு புகழ் வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உச்ச மாநாட்டில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதுக்காகவே இந்த மரண பகுதிகளில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதிக நேரம் வந்து செலவழிக்கிறாங்க. இதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுது, அந்த இடத்துக்கு மாசுபடுதலும் வந்து அதிகமாக ஏற்படுது. ஏன்னா இந்த எவரெஸ்ட் மலை வந்து ஏறுறவங்க மலை முழுவதும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் தங்குறப்ப நிறைய பொருட்களை வந்து தேவையற்ற பொருட்கள்லாம் வந்து வீணடிக்கிறாங்க. அந்த மாதிரி பொருட்களை அங்கே தூக்கி போடும்பொழுதும் அங்கே வந்து சீரழிவு வந்து ஏற்படுது அந்த மலையில். அது மட்டும் இல்லாமல் அங்கேயே வாழ்கிற அந்த ஷெர்பா மக்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களோட வாழ்க்கை முறையே வந்து பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் எவரெஸ்ட் மலையில் ஏறுறவங்க நிறைய பேர் வந்து சடலமாக தான் இருப்பாங்க. அப்படி சடலத்தை வந்து கீழே கொண்டு முடியுமான்னு கேட்டால் அது வந்து டவுட்டான ஒரு விஷயம் தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது யாராவது மலை ஏற போகிறாங்க அப்படின்னா இந்த சடலங்களாம் கலந்து தாங்க அவங்க போய் ஏறணும். இது தாங்க எவரெஸ்ட் பற்றின ஒரு முழுமையான ஒரு ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.